அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல நெல்லிக்காய் வச்சு ரொம்ப ஹெல்த்தியா, அதே நேரம் ரொம்ப வருஷத்துக்கு கெட்டு போகாத மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம். இந்த ரெசிபி குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஹா அப்படின்னு சொல்லுவீங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஜீரண சக்தியை தூண்டும், பசி நல்லா எடுக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷை நெல்லிக்காய் சீசன்ல மட்டும்தாங்க பண்ண முடியும். இதை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லா கெட்டு போகாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக கொஞ்சம் நெல்லிக்காவை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி இட்லி பிளேட்ல வச்சுக்கோங்க. கழுவுன நெல்லிக்காயை இட்லி பிளேட்ல வச்சதுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்துலயோ இல்லை இந்த மாதிரி கடாயிலையோ வச்சு ஆவியில வேக வைங்க. நான் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஆவியில வேக வைக்க போறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாஃப்டா நல்லா வெந்திருக்கும். நெல்லிக்காய் லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஈஸியா இதுல இருக்க கொட்டைங்கள்லாம் வெளியே வந்துடும். கொட்டைகள்லாம் வெளியே எடுத்துட்டு வெறும் நெல்லிக்காய் மட்டும் ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. இது வெட்டணும்னு அவசியம் கிடையாது, அதுவே அழகா வெட்டின மாதிரி பிரிஞ்சு வரும். ஒரு பாத்திரத்துல நெல்லிக்காய் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தண்ணி ஊற்றிக்கோங்க. நெல்லிக்காய்க்கு ஈக்குவலாவே வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்ல சர்க்கரையோ சாதா சர்க்கரையோ கூட நீங்க போட்டுக்கலாம். நான் இப்போ இதுல நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால போட்டிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த வெள்ளை தண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் நீங்க சூடு பண்ணிட்டே இருங்க. பாகோட பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க தேவை கிடையாது. லைட்டா திக்கானாலே போதும். இதே போல நாட்டு சர்க்கரை நல்லா திக்கா வர ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு நம்ம பிரிச்சு வச்சிருக்க நெல்லிக்காவை இதுல போடுங்க. நெல்லிக்காய் போட்டதுக்கு அப்புறம் சிம்மில வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. சிம்பிளே வச்சு நல்லா கலக்கிட்டு இருந்தோடனே வெல்லம்லாம் நல்லா சுண்டி நல்லா திக்கா வரும். அப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க நெல்லிக்காவை கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வெல்லம் எல்லா நெல்லிக்காவிலையும் ஒரே மாதிரி படும். அவ்வளவுதாங்க. லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்லயோ நம்ம மாத்தி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு ஒரு 2 வாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும், வருஷக்கணக்கா யூஸ் பண்ணோம்னா நீங்க அப்படியே இதை வெயில்ல காய வைங்க. வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறம் இதுல தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ட்ரை ஆயிரும். ஒரு 2-3 நாள் வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டப்பால போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெயில் இல்லாட்டி வீட்லயே நம்ம ஃபேனு கீழே கூட இதை காய வச்சுக்கலாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு கெட்டு போகாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காவை வாயில உடனே நல்லா சாப்பிட்டு முழுங்காம மென்னு ரொம்ப நேரம் நீங்க மென்னு முழுங்குனீங்கன்னா நம்ம வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீரெல்லாம் நல்லா வயிற்றுக்குள்ள போயிட்டு நல்லா ஜீரணம் ஆகும். அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிடும்போது வாயில இருக்கக்கூடிய கெட்ட நாற்றம்லாம் இல்லாம இருக்கும். அதனால இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது சாப்பிட்றதுனால சீக்கிரமாவே ஜீரணம் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல நல்ல சத்து இருக்கு, விட்டமின் சி நிறைய இருக்கு, ரிச்சா நம்மளோட நெல்லிக்காயில இருக்கு. அதே நேரம் கூட நம்ம இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் போடுறதுனால இதுல அயன் கண்டென்ட்டும் நிறைய இருக்கு. அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரணமும் ஆகக்கூடியது. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.